रूपा ओम गुरु शिरो भिक्षुवे श्री कृष्ण रूपा ओम गुरु शिरो भिक्षुवे परमेश्वर रूपा ओम गुरु शिरो भिक्षुवे ओडिशरीर रूपा ओम गुरुनाथरे शरणम ओम गुरुदेवरे शरणम ओम गुरुदेवराज शिरो भिक्षुवे शरणम 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 ओम गुरुवलिये आदि आदि ओम गुरुमொழியே வேதம் வேதம் ओम गुरुविलिये दीपम दीपम ओम गुरुपदमे कापो कापो ओम शिवतत्वाय विद्महे योगात्राय धीमहि तन्नो पतंजलि गुरु प्रचोदयात् अरुட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனலுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேர்களே, இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது கழுத்து வலி நீக்கக்கூடிய பிராணா முத்ரா யோகா சிகிச்சையாக பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம கழுத்து வலிக்கு பல வகையான முதிரைகள்லாம் கொடுத்துருக்கிறோம். இப்ப எதற்கு நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த மாதிரி பல வகையான ஒரு பயிற்சிகளை கொடுக்குறாங்க ஒரே நோய்க்கு அப்படின்னு. சில நபர்களுக்கு பல வகையான சிகிச்சைகள் இருக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு சிகிச்சை எடுக்கும் பொழுது முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ அந்த கழுத்து வலிக்கு தான் ஆரம்பம் சார், அவங்களுக்கு ஒரு முத்திரை பண்ணாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். சில நபர்களுக்கு பல வருடங்களாக கழுத்து வலி இருக்கின்றது, பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இன்னும் முழுமையான தீர்வு கிடைக்கல. அப்படிப்பட்டவர்களுக்கு சிகிச்சையாக கொடுக்கும் பொழுது நாம முத்திரை சிகிச்சை மட்டும் கொடுத்துருக்கோம். இப்ப இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, பிராணா ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, ஒரு முத்திரை, ஒரு யோகா. அப்ப பிராணா முத்திரை யோகா அப்படிங்கிறது மூன்றும் சேர்த்து ஒரு கலவையாக ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கே நம்ம கொடுக்கும் பொழுது முழுமையான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்ப கழுத்து வலி எதனால ஏற்படுகின்றது? மன அழுத்தத்தினால் ஏற்படுகின்றது. டென்ஷன், பதட்டம், மன கவலையினால் ஏற்படுகின்றது. தூக்கமின்மையினால லங்ஸ் ஒழுங்காக இயங்காது, நுரையீரலுடைய இயக்கம் பாதிக்கப்படும், இதயத்தினுடைய துடிப்பு பாதிக்கப்படும். அதன் காரணமாகவும் கழுத்து வலி ஏற்படும். சரியான உணவு, பசிக்கும் பொழுது சாப்பிட மாட்டோம், பசி இல்லாத பொழுது சாப்பிடுவோம். அப்ப சரியான உணவு எடுக்காத காரணத்தினாலும் அந்த வலி ஏற்படுகின்றது. ஒரு வியாதிக்கு பல வகையான காரணங்கள் இருக்கின்றன. மனோரீதியாக நான் சொல்கின்ற காரணம், ஒரு கோபம், பதட்டம், கவலை. இன்றைக்கு இதெல்லாம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அடிக்கடி சொல்லுறாரு, டென்ஷன் இல்லாத மனிதர்கள் 2 பேர் தான். ஒருத்தர் பிறக்கல, இன்னொருத்தர் இறந்துட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அப்ப மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ் நர்வ்ஸ்ல அந்த கழுத்துக்கு கீழே போகக்கூடிய அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகின்றது. அது மீண்டும் சரியாக இயங்குவதற்கு உரிய பயிற்சிகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதான் சிகிச்சையாக கொடுக்கின்றோம். நம்பிக்கை தான். யோகாசனம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய வெப்பன். ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய அருமையான கருவி. அதை ஒழுங்கா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நிச்சயமாக வளமாக இருக்கும். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அனைத்து நோய்க்கும் அற்புதமான ஒரு கவசம் யோகா ஆசனம், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் போன்ற கலைகள். இது மாமணி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அற்புதமான ஒரு பொக்கிஷமாகும். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் இந்த பொக்கிஷத்தை தினமுமே முறையாக ஒரு அரை மணி நேரம் பயிற்சி பண்ணால்தான் உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும், உங்களது வாழ்க்கை நலமாக இருக்கும். மனிதனுக்கு தேவை ஆரோக்கியம், அமைதி, ஆத்மானந்தம். இந்த மூன்றையும் தரக்கூடிய மிகப்பெரிய ஆர்ட், அந்த கலை உங்களுக்குள்ளே இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. அதை தூண்டுதல் மட்டும்தான் எனக்கு வேலை. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி, ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியை மனிதன் உணர வேண்டும். அந்த ஆத்ம சக்தி மூலமாக நமக்கு ஏற்பட்ட மனதினால் ஏற்பட்ட குறைகளை நீக்கிவிடலாம், உள்ளத்தினால் ஏற்பட்ட குறைகளை நீக்கிவிடலாம், உடலில் ஏற்பட்ட குறைகளை நீக்கிவிடலாம். நம்ம உடலுக்கு அற்புதமான எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த சக்தி நமக்குள்ளே 5வது அடுக்கில் இருக்கின்றது. நம்ம இந்த முதல் அடுக்கில் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம உணர்வு இதை தாண்டி இன்னும் உள்ளு போகல. அன்னமய கோஷத்திலேயே நமது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் மனதளவில் துன்பம், உடல் அளவில் துன்பம், உடனே மருத்துவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு மருத்துவர் இருக்கிறார். உங்கள் உடலுக்குள்ளேயே நமது உடலை இயக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் தான் உண்மையான மருத்துவர். அவர் தான் சீஃப் டாக்டர். ஆனா அவர் மேல யாரும் நம்பிக்கை வைக்கல. நம்ம சீஃப் டாக்டர்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையான சீஃப் டாக்டர் யார்? உங்களுக்குள்ளேயே இருக்கிறார், நமக்குள்ளேயே மருத்துவர் இருக்கிறார். உங்கள் உற்றுப்பார் மருத்துவர் நிச்சயமாக நமக்கு தெரியும். அப்ப உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவரை நாம் கண்டு அவரிடமிருந்து அந்த ஆற்றலை பெறக்கூடிய அற்புதமான கலை தான் யோக கலை. உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மனதளவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த கலைகளை நீங்கள் முறையாக பயிலுங்கள்.
உங்களுக்குள்ளேயே நமது உடலை காக்கின்ற சக்தி, ஆத்ம சக்தி, அருள் சக்தி, இறை சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. அதை உங்களால் உணர முடியும். நீங்கள் உணர வேண்டும். உணரக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு நீங்க எடுங்க. நிச்சயமாக கழுத்தொலி இல்லாமல் வாழலாம், மன அமைதியோடு வாழலாம், மன அழுத்தம் நீக்கப்படும், இதயம் பாதுகாக்கப்படும், இதயத்துக்குள் இருக்கக்கூடிய வாழ்வுகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். வாழ்க்கையும் அமைதியும் ஆனந்தமும் ஆத்மானந்தமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக, சிகிச்சையாக அமைத்திருக்கின்றோம். இன்றைக்கு ஸ்வீட் சாலை போறோம், பல வகையான ஸ்வீட்டு, எல்லாமே இனிப்பு தான். இருந்தாலும் ஒருத்தர் எனக்கு இது பிடிக்கும், மற்றவர் இன்னொன்று பிடிக்கும், அந்த மாதிரி வாங்குற பாருங்க. அதே மாதிரி இந்த சிகிச்சையில, யோக சிகிச்சையில் உங்களுக்கு கொட்டி கொடுக்கின்றோம் குருவனுடைய அனுகிரகத்தோடு. நீங்கள் உங்களுக்கு கழுத்தொலி நீங்குவதற்குரிய அனைத்து பயிற்சிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு சிகிச்சையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்ளுங்கள். இது கழுத்தொலி உள்ளவர்கள் மட்டும் செய்யணும் இல்லை. யாரெல்லாம் இதயம் நன்றாக இயங்கணும்னு நினைக்கின்றீர்களோ, கழுத்தொலி ஃபியூச்சர்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ, நுரையீரல் இயக்கம் நன்றாக இருக்கணும்னு நினைக்கின்றீர்களோ, மன அழுத்தம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கின்றீர்களோ, உங்களது வாழ்க்கை அளவாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்ப நீங்க ஒவ்வொருவருமே இந்த பயிற்சி, இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, இந்த சிகிச்சையை சரியான முறையில் தினமும் காலை, மதியம், மாலை 3 வேளை செய்ய முடியால் பரவாயில்ல, 2 வேளை காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு மேட்டு விரித்து அதில் அமர்ந்து இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பிராணா முத்திரை யோக சிகிச்சையை முறையாக பயிலுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். கழுத்தோலி இல்லாமல், கவலை இல்லாமல் ஆனந்தமாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேரிலே இப்பொழுது கழுத்து வலி நீக்கக்கூடிய முதல் சிகிச்சையாக கழுத்து வலி நீக்கக்கூடிய பிராணாயாம சிகிச்சை அப்படின்னு ஒரு சிகிச்சை பார்க்க போறோம். தோள்பட்டை முறை மூச்சு பயிற்சி. இது தோள்பட்டை முறை பிராணாயாம பயிற்சின்னு வச்சுக்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பண்ணுங்க, தவறு கிடையாது. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 முறை. இந்த மாதிரி 5 முறை பொறுமையா மூச்சு பண்ணிட்டு கைகளை இந்த மாதிரி வச்சு அப்படியே மடிச்சுக்கணும். இப்போ இந்த தோள்பட்டை பக்கத்தில் அந்த கை இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ மூச்சு உள்ளெடுத்துட்டே கை மேலே பண்ணிடணும். 1 2 3 மூச்சு அடைக்கிடணும். 1 2 3 மூச்சு வெளியே விட்டுட்டே 6 எண்ணெண்டையும் கையை கீழே கொண்டுடணும். இங்க மூச்சு அடைக்கிறோம். 1 2 3 மீண்டும் ஒரு முறை செய்கிறேன். இது முதல் நிலை. கையை அப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர்ல எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெடுத்துட்டே கை மேலே கொண்டு வரோம். 3 எண்ணெண்டையும் மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டே 1 2 3 மூச்சு அடைப்போங்க. 1 2 3 இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கையை கொண்டாங்க. 1 2 3 4 5 6 மூச்சு அடைப்போங்க. 1 2 3 இது 1. இதுபோல் 5 முறை பிராக்டிஸ் பண்ணணும். மூச்சு வெளியே விட்டுட்டே கையை கீழே கொண்டு வந்துட்டு அங்க 3 எண்ணெண்டையும் மூச்சு அடக்கிக்கிடணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டு கை மேலே கொண்டிருங்க. மூச்சு அடைப்போங்க. 3 கவுண்ட்ஸ். 1 2 3 மூச்சு வெளியே விட்டுட்டு கையை கீழே கொண்டாங்க. 1 2 3 4 5 6 மூச்சு அடைப்போங்க. 1 2 3 ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு முறை பிராக்டிஸ் பண்றேன். ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது முதல்ல நம்ம செய்யக்கூடிய பிராண சிகிச்சை. நுரையீரல் நன்றாக இயங்கும், ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும், தசைப்பிடிப்புகள் எல்லாம், கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்புகள் நீங்கிவிடும். இது முடிச்ச உடனே அடுத்த ஒரு பயிற்சி பண்ண போறோம். 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சு, கைகளை நல்லா கையை 2 கழுத்துக்கு நாங்கள் கையை வச்சுக்கணும். இப்போ முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சு உள்ள எடுக்கணும், மூச்சு அடைக்கணும். 1 2 3 மெதுவா மூச்சு வெளியே விடணும். இது 1. ஸோ கைகள் அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். முதல்ல மூச்சை வெளியே விடுறேன். இப்போ மூச்சு உள்ள எடுக்கிறேன். 1 2 3 மூச்சு அடைக்கிட்டு மெதுவா மூச்சு வெளியே விடுறேன். திருப்பியும் கை இந்த மாதிரி வச்சிருக்கிறேன்.
இப்போ மூச்சை உள்ள இழுக்கிறேன், மூச்சு அடைக்கிறேன். 1 2 3 மூச்சு வெளியே. ரிலாக்ஸ். இப்போ 2 பிராண சிகிச்சை பார்க்குறோம். இது முடிச்ச உடனே இப்போ நம்ம பார்க்க போகிறது முத்திரை சிகிச்சை பார்க்க போகிறோம். சூன்ய முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பண்ண போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்காந்துக்கணும். அர்த்த பத்மாசனம் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலம் மட்டும் மேலே போட்டுக்கலாம். இது அர்த்த பத்மாசனம். முடியாதவங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகள் பார்த்துக்கோங்க. நடுவரல் மடிச்சுக்கணும். அதனுடைய மையத்தில் கட்டையோட வச்சுக்கணும். கை அமைப்பு பார்த்துக்கோங்க. நடுவரல் நல்லா உள்ள மடிச்சுட்டு அதனுடைய சென்டரில் கட்டையோட வச்சுக்கணும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. கைகளை முடிக்க வச்சுக்கலாம். மூச்சு உள்ள படுத்து மூச்சு வெளியேறது அது பொழுது தியானிக்கவும். இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை. அதிகமாக கழுத்தொலி உள்ளவங்க 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காலை மதியம் மாலை 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கைகளுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ். இப்போ ஒரு பிராண சிகிச்சை பார்த்துட்டோம், முத்திரை சிகிச்சை பார்த்துட்டோம். இரண்டுமே கழுத்து தசைகள், கழுத்து எலும்புகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடியது. உடனே சிகிச்சையை பார்த்துட்டோம். இது தொடர்பான ஒரு ஆசனம் பார்க்க போறோம். உசட் ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கணும். ஒவ்வொரு காலம் வச்சுக்கணும். இது வஜ்ராசனம். இப்போ இதில் மெதுவாக எழுந்து நின்றுக்கணும். கால் முட்டி இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை அகட்டி வச்சுக்கிட்டாலும் முதல்ல ஒரு கையினால ஒரு கால் பிடிக்க பாருங்க. அடுத்த கையினால அடுத்த கால். அங்க கால் பிடிச்ச உடனே 10 முறை நல்லா மெதுவா மூச்சை எடுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுறோம். இது முதல் நிலை. இந்த மாதிரி நின்றுக்கிட்டேன். முதல்ல ஒரு கையினால பொறுமையா ஒரு கால் பிடிக்கிறேன். அடுத்த கையினால பொறுமையா கழுத்தை நல்லா பின்னாடி போட்டுக்கணும். மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். பொறுமையாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி மூச்சு கவனம் செலுத்துங்கள். நேயர்களே, நம்ம ஒரு கழுத்தோலி நீக்கக்கூடிய சிகிச்சையாக பிராணா முத்திரை யோகா சிகிச்சையாக பார்த்தோம். முதல்ல கழுத்தோலி நீக்கக்கூடிய ஒரு தோள்பட்டை முறை மூச்சு பயிற்சி, ஒரு பிராணாயாம பயிற்சி, கைகளை பின்னாடி வைத்துட்டு எப்படி பயிற்சி பண்றது பார்த்தோம். அப்புறம் ஒரு முத்திரை பார்த்தோம், ஒரு பந்தம் பார்த்தோம், ஒரு ஆசனம் பார்த்தோம். இதெல்லாம் நீங்க முறையாக தினமுமே காலை மதியம் மாறி பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக கழுத்தோலி இல்லாம வாழலாம். இன்றைக்கு நிறைய நபர்கள் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் அமர்ந்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அவங்களுக்கு கழுத்து தசைகள் இறுக்கமாயிரும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இருக்காது. இயல்பாகவே ஒரு 8 மணி நேரம் அமர்ந்து வேலை செய்தால் மன இறுக்கம் ஏற்படும். அப்ப இதெல்லாம் இருந்து வெளியே வருவதற்கு சின்ன பயிற்சி தான். நீங்க காலையில எழுந்த உடனே பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டு இந்த பயிற்சிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாலையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உடலுக்கு சரியான ஓய்வையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கழுத்தோலி இல்லாமல் வளமாக நலமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். யாருக்காவது ஏதாவது அதிகமான பிரச்சனை இருந்தால் இங்கே உங்களுக்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்க நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டே பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்து உங்களுக்குரிய சிகிச்சையை சரியான முறையிலே அளிக்க தயாராக இருக்கின்றேன். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். முத்திரை செய்வோம், மாத்திரை தவிர்ப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.